ஸ்டாப் லாஸ் ஒரு பெரிய என்ட்ரியும் கூட. ஏன் டார்கெட் டச் ஆகலன்னா மார்க்கெட் அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிருச்சு. பட் நாளைக்கு வந்து டச் ஆகும். நாளைக்கு டச் ஆனதும் அதுதான் என்ட்ரி. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ஜீவா எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, மண்டே எந்த வீடியோவும் போட முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்ட்ரி நான் எடுக்கல, ட்ரேடும் பண்ணல. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி ஒரு ட்ரேட் கிடச்சிது, 2 ட்ரேட் கிடச்சிது. 2 ட்ரேட் எப்படி கிடச்சிதுன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு லேக் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. இன்றைக்கி ஓப்பன் ஆன மொதல் கேண்டில் ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆனது நேற்று எஸ்டர்டே மண்டே கிரியேட் ஆனிச்சு 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி கிரியேட் ஆன மொதல் கேண்டில், ஓப்பன் ஆன மொதல் கேண்டில் 11 நவம்பர் 25 9:15 ஓப்பன் ஆன மொதல் கேண்டில். கீழே பாருங்கள், டைம் தெரியும். ஓப்பன் ஆன மொதல் கேண்டில் டார்கெட்டு டச் ஆகிட்டு, சப்ளை டச் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் வந்தான். ஸோ நான் உடனே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இது ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. இந்த என்ட்ரிலையும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. இதுதான் ஸ்டாப் லாஸ், நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேன். ஒரு ப்ராப்பரான சூப்பரான ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு என்ட்ரிங்கோட. ஓகே, அடுத்த இன்னொரு என்ட்ரி என்ன கிடச்சிதுன்னா 15 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது, சாரி ஹிடன் டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டிமாண்டு டச் ஆன உடனே அடுத்த எங்கே பாருங்கள், ஒரு 3 கேண்டில் மட்டும் தான் க்ரீன் கேண்டில் இருக்குது. மீது எல்லாமே அப் சைடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் தான் போனாங்க மார்க்கெட்டு. ஸோ இதுவும் ஒரு நல்ல என்ட்ரி. அதாவது ஃபஸ்ட் எடுத்த என்ட்ரியோட செகண்ட் எடுத்த என்ட்ரி தான் பயங்கரமான ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா, டார்கெட் நான் மேலே இருக்கிற இந்த சப்ளை வரைக்கும் வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் 1 மினிட், இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாகவும் வச்சுருந்தேன். ஒரு பெரிய என்ட்ரியும் கூட. ஏன் டார்கெட் டச் ஆகலன்னா மார்க்கெட் அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிருச்சு. பட் நாளைக்கு வந்து டச் ஆகும். நாளைக்கு டச் ஆனதும் அதுதான் என்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி. ப்ராப்பரான ஒரு ஓபி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கும் ஒரு பெரிய என்ட்ரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சப்ளை, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, மொத்தம் 3 சப்ளை இருக்குது. 3 சப்ளையில் மொதல் சப்ளை பிரேக் ஆனால் 2வது சப்ளைக்கு போவான். 2வது சப்ளை கம்பல்சரி எடுத்துகிட்டு கீழே தான் வருவான். ஏன்னா எடுத்தது டேரெக்டாக 3வது சப்ளைக்கு போக மாட்டான். ஓகே, நாளைக்கு பார்த்துங்க. நாளைக்கு இங்கே டச் ஆனானா டேரெக்ட் என்ட்ரி தான், எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. ஏன்னா 4th நவம்பர்னால் எவ்வளோ நாள் ஆகுது, ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது. 1 வீக்கில் கன்ஃபர்மேஷன் தேவையில்லை, ஈஸியாக எடுத்துடலாம். நாளைக்கு டச் ஆகிட்டு கம்பல்சரி டவுன் ட்ரெண்ட் வருவான். எது வரைக்கும் வருவான்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹிடன் டிமாண்ட் வரைக்கும் வரலாம். ஆர் இந்த லோவையும் பிரேக் பண்ணலாம். எந்த லோனா, ஸோ பார்த்துங்க, இந்த லோவையும் அவன் பிரேக் பண்ணலாம். இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் போகும். ஒருவேளை மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணாமல் இந்த ரிட்டர்ன் சப்ளை எடுத்துகிட்டு மேலே போனான்னா, ஸோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கிங்க. அடுத்தது அப் சைடுக்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே கைஸ், டெய்லி மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஜீவா எக்ஸ்ப்ளோரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லியும் உடனுக்குடன் அன்னன்னைக்கு நடக்கிற மார்க்கெட்டோட நியூஸஸ் அண்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், அனலைசஸ், நாளைக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குமான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் 7க்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் அதாவது ட்ரேடிங் எஸ்எம்சி கான்செப்ட் படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு எஸ்எம்சி மட்டும்தான் தெரியும், வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.